2024 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்க போகுது. அவங்க அவ்வளோ பணம் கொடுத்து இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 2,00,000 பேர் இருக்காங்கன்னா, ஆளுக்கு ரூ. 500 1000 கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 50 கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா 50 கோடி செலவு பண்ணதான் அவங்க வந்து 5000 கோடி ஆகிடும். யார் ஒருத்தரும் தன்னோட சொத்தை அழிச்சு மக்களுக்கு பணம் கொடுத்து நான் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. யார் ஒருத்தரும் அவங்களோட சொத்தை விற்று வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு 90s 70க்கு முன்னாடி அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி தலைவர்கள் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து 500 1000 கொடுக்கறதுனால, அந்த ஓட்டுக்கு கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்ட சூழ்நிலைகள் மாறப்போகிறதே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓட்டை நீங்கள் வைக்கிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க. அதுதான் உண்மை. எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நிற்பார். அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார். மக்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஓட்டே போயிருக்காது. கடைசியில் டெபாசிட் கூட வாங்கியிருக்க கூடாது. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிற்கணும்னா ஒரு 30,000 பணம் கட்டியிருக்கணும். அந்த மாதிரி 30,000 பணம் கட்டியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் நின்று உங்களால் போட்டியிடவே முடியும். அவங்களுக்குன்னு ஒரு சின்னம்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி 30,000 பணம் கட்டிட்டு வந்து சுயேட்சை வந்து நிறைய பேர் நிற்பாங்க. அதாவது மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் வந்து நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டே வந்து இருக்காது. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இந்த தொகுதியில் 6ல் ஒரு பங்கு வந்து ஓட்டு விழுந்ததா தான் அந்த அவங்க கட்டின வந்து அந்த 30,000 பணமே அவங்களுக்கு ஃபஸ்ட் திரும்ப கிடைக்கும். அதுதான் டெபாசிட்னு சொல்கிறது. அந்த டெபாசிட்டே அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க இப்போ கட்டின பணம் அந்த 30,000 கூட அவங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அப்படியே தோற்றுட்டு போயிடுவாங்க. அரசியல் கட்சியில் நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த பகுதியில் பெரும் பணக்காரர்களையும் செல்வாக்கான ஆளையும் மட்டும்தான் அங்கே வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி அவங்க அந்த கட்சி மூலமா நிற்கிறாங்க அப்படின்னா, பெரிய செல்வாக்கான ஆளாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க அவங்க நிற்க வைக்கிறதே அவங்க கட்சி ஜெயிக்கணும், அவங்க கட்சி ஜெயிச்சு எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றது தான் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கமே கிடையாது. ஆனால் இந்த சுயேட்சையாக நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இது இளைஞர்கள் கூட இப்போ பல பகுதியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் ஓட்டு தான் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சுயேட்சையாக நிற்கிறவங்கள நிறைய பேர் நல்லவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் தொகுதிக்கு தேவையானதை அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற கட்சிகளெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் செல்வாக்காக இருக்காங்க. அவங்க வந்து ஜெயிச்சு ஒரு எம்பி ஆகிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள போய் பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அவங்கள மனு கொடுக்க போனால் கூட உங்களை நாயத்தரமாக தான் துரத்தி விடுவாங்க. உள்ளே கூட விட்டு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சுயேட்சையாக நின்று எந்த ஒரு பணபலம் ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் நல்லது பண்ணணும் வந்து நிற்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவரை நீங்கள் ஒருத்தர் மீட் பண்ணி போய் நீங்கள் அவங்களோட குறைகளை சொல்கிறீங்கன்னா காது கொடுத்து கேட்பாரு. உங்களுக்கு அந்த குறையை தீர்க்கறதுக்கான முழு நடவடிக்கையும் அவர் எடுப்பார். நடவடிக்கை எடுக்க முடியாட்டியும் கவர்மெண்ட்லேருந்து அவங்க நமக்கு ஆதரவு வராட்டியும் அவங்க வந்து அதை எதிர்த்து நிற்பாங்க.